இந்த மாற்றுக் கொள்கை மாற்றுத் திட்டம் சரியானது என்பதை வரலாறு பல தடவையில் நிரூபித்து வந்திருக்கு. அவ்வளவு அதிகமான காலகட்டங்கள் மக்களுக்கு செய்தவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வேறு ஒருவரும் அவ்வாறான செய்யவில்லை. அப்படி இருந்தும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் உங்களை தெரிவு செய்யவில்லை. 3 ஆணாக்களை நாங்கள் முன்வைத்தாங்க. 3 ஆணாக்களில் 2 ஆணாக்களை அதிகமாக செய்தவர் நீங்கள் தான். மூன்றாவது ஆணா 3 செய்தானே சந்திரிகா காலகட்டத்தில் குழந்தது நடைமுறைக்கு வரவில்லை. இல்லை நடைமுறைக்கு வரவில்லை. அதுக்கு காரணம் தென்னிலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்த வகையில் அவையில் எதையும் தாம்பாளத்தட்டில் வச்சு தருவினோம் என்று நான் சொல்ல வரேன். இப்போ பிரபாகரன் அனாதரவாக நிர்வாணமாக இருந்ததோ படங்கள் எல்லாம் காட்டியிருக்கு. அறிவியலையும் போய் பொறுப்பெடுக்க இல்லை. எங்கட தலைவர் அந்த தலைவர் இந்த தலைவர் எல்லாம் பிரச்சாரம் பண்ணினோம். அண்டை போய் பொறுப்படுத்திருக்கலாமே. நாங்கள் அங்கே அது நான் தீர்க்க இல்லை என்று சொல்றீங்க. சரி, நான் தீர்க்க இல்லை. ஏன் தீர்க்க இல்லை? நான் அதுக்கான முயற்சிகள் எடுத்தேன். முயற்சி எடுக்கவில்லைன்னு சொல்லவில்லை. இல்லை, முயற்சி எடுக்கிறீர்கள். ஆனால் ஏன் தீர்வு வரவில்லை? முயற்சி எடுத்து கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன். என்னென்றால் இப்போ சீனாவா இந்தியாவான பூகோள அரசியலில் நான் இந்தியாவுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். ஏன் இபிடிபி எடுக்க வேணும்? இபிடிபி இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் அவர்கள் அந்த தோழர்களை பற்றி ஏதாவது பேசினாலோ கதைத்தாலோ சுட்டு போடுவார்கள். கேள்வியும் அதிகமாக கேட்க முடியாது. அதற்கும் சூடு விழுந்து விடும். அந்த காலகட்டத்தில் அப்படியான இதுகளை பரப்பி விட்டு இருக்குத்தானே. செம்மணி சொல்லப்படுகின்ற அந்த காலப்பகுதியும் நீங்களும் அரசோடு இணைந்து பயணித்த ஒருவராக இருக்கிறீர்கள். அந்த காலத்தில் அந்த விடயத்திற்கு பொறுப்பை எங்கள் மக்கள் இவ்வாறு காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு பொறுப்பு உங்களிடமும் இருக்கிறது இல்லையா? நல்ல கேள்வி. நீங்கள் தையிட்டி விகாரை கட்டிய காலப்பகுதி, நீங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியும் உங்களுடைய சேர்ந்து பயணித்த அரசனுடைய காலப்பகுதியாக தான் அது இருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதை தடுத்து நிறுத்தாமல் இப்போது மக்கள் போராடி கொண்டு இருக்கும்போது அதில் செல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? இன்று இந்த 17 ஆண்டுகளில் டக்ளஸ் தேவானந்தா அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் மக்கள் அதிகமான ஆசனங்களை கொடுத்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போதுதான் விடுதலை புலிகளுக்கு பயந்து மக்கள் தரவில்லை என்று வைத்துக்கொள்வோம். இப்போது இந்த 17 வருடங்களில் ஏன் அப்படியான ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்று பார்த்தால் எங்களுக்கு தெரிகின்ற ஒரே ஒரு அடையாளம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் அடுத்த தலைவரையோ அவற்றால் அடுத்த ஒரு செயலாளரையோ செயற்பாட்டாளரையோ அறிமுகப்படுத்த பிரபாகரன்ட்ட கேட்டிருக்கிறீங்களா? உனக்கு அடுத்தது யாருன்ட்டு நீங்கள் யாரும் கேட்டிருக்கிறீங்களா? எல்லாத்தையும் பற்றி கொண்டு வந்திருப்பேன். சிலவில் நான் நேர்காணல் எடுத்தால் கேட்கக்கூடிய வாய்ப்பு கேட்டிருப்பேன். அப்படி வர வாய்ப்பில்லை தானே. உங்கள் மீதும் உங்கள் அமைப்பினுடைய கடந்த கால செயற்பாடு மீதும் இன்றும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இராணுவத்தோடு சேர்ந்து செயற்பட்டிருந்தார்கள், மக்களினுடைய செயற்பாடுகளை மக்களை அழைத்திருந்தார்கள். மற்றும் ஒரு சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரமும் சொல்லாயுதம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக ஒரு மூத்த அரசியல் பிரதிநிதி காத்திருக்கிறார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் திரு கே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். பதவியில் இருக்கின்ற காலத்தில் உங்களை என்னால் நேர்காணல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பல துறைகளிலும் அமைச்சராக இருந்து தொடர்ச்சியாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பல வேலைப்பளுக்கள் பல சேவைகளை ஆற்றி இப்போது இருக்கின்ற ஓய்வு நிலை எப்படி இருக்கிறது? இது எனக்கு ஒரு வகையான அனுபவமாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த கடந்த காலத்தில் அரசியல் அதிகாரங்கள் இருந்து செயல்பட்ட நான் இன்றைக்கு அந்த அரசியல் அதிகாரம் இல்லாமல் அதுக்கு வெளியில் இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சாதக பாதகம் சரிபுலைகளையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகம் சரிபுலைகளையும் என்னால் உணரக்கூடிய மாதிரி அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அடுத்த நாடாளுமன்றத்துக்கு நிச்சயம் நான் செல்வேன் என்று நம்புகிறேன். ஆனால் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த அனுபவங்களை நான் மேலும் செழுமைப்படுத்தி எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து இதை பயன்படுத்தி கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு இருக்கின்றேன். போராளியாக 94ஆம் ஆண்டுக்கு முதல் உங்களுடைய ஒரு காலப்பகுதி இருந்தது. அதற்கு பிறகு ஜனநாயக வழியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக பல துறைகளில் அமைச்சராக இருந்தது. இப்போது அந்த 2 துறைகளும் ஒரு வெற்றியை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு துறை மாதிரி நீங்கள் சிந்திக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இது ஒரு பாடம்,
இல்லாவிட்டால் ஒரு வரலாற்றில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, அதை நோக்கி நான் திருத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்று சிந்திக்கிறீர்கள்? அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகளில் நானும் ஒருவனாக இருந்தேன். அப்போ அந்த நேரத்தில் ஒரு கட்டத்துக்கு பிறகு எங்களோட போராட்ட வழிமுறைகளை மாற்றிக்கொள்ள வேணும் என்ற ஒரு எண்ணத்தில் செயல்பட்டேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் இந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பி இருக்கிற நேரத்தில் தான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற அந்த பொன்னான வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னோக்கி போக வேணுமென்றது தான் என்னுடைய நிலப்பாடாக இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னால் அந்த சூழலை என்னால் சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் நான் மற்றவர்கள் மேல் என்னைய இயக்க தலைமைகள் மேலே நான் விமர்சித்து கொண்டு ஒதுங்கி வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம், அல்லது அவர்கள் ஏதோ ஒரு இயக்கத்துக்கு வால் பிடிச்சு கொண்டு வந்திருக்கலாம். அப்போ நான் ரெண்டையும் செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் வால் பிடிக்க இல்லை, ஏனென்றால் அவர்களுடைய அந்த போக்கு மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்கப் போகுதுன்ற சொல்லி அன்றைக்கே நான் வெளிப்படையாக சொல்லி வந்தேன். அவர்களுடைய தவறான போக்குகள் மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்கப் போகுதுன்றது. தலைமை என்றால் மக்களையும் பாதுகாத்து தங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றதான் நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்தேன். நான் சொல்லி வந்தது நடந்து முடிஞ்சிருக்கு, அதை உறுதிப்படுத்தி இருக்கு நான் சொன்னது சரியானது என்று. மற்ற பக்கம் ஒன்று இந்த தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு அப்போ நான் ஒரு மாற்று கொள்கை மாற்று வேலை திட்டத்தை முன் வச்சு தான் 90ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்தேன். 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90ஆம் ஆண்டு மே மாதம் தான் வந்தேன். அப்போ நான் வெளிநாட்டுக்கு நான் ஒதுங்கி இருக்கவும் விரும்பி இருக்கையில், வெளிநாட்டுக்கும் நான் போக விரும்பி இருக்கையில், யாரும் ஒரு இயக்கத்துக்கு வால் பிடிச்சு கொண்டு இருக்கவும் நான் விரும்பவில்லை. என்றால் இது மக்கள் நலன் சார்ந்தது அல்ல. ஆனபடினால் ஒரு மாற்றுக் கொள்கை மாற்று வேலை திட்டத்தோடு தான் இலங்கைக்கு 90ஆம் ஆண்டு வந்தேன். அதாவது மாற்று வேலை திட்டம் என்று சொல்லிக்கல, எங்கள்ட இலக்கு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அந்த இலக்கை எவ்வாறு அடைவது என்றால் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வது, நாடாளுமன்ற ஜனநாயகம், மற்ற தேசிய நல்லிணக்கம், இதற்கூடாகத்தான் நாங்கள் எங்கள்ட இலக்கை அடையலாம். அப்போ என்னுடைய அந்த முன்னெடுப்பு, மாற்றுக் கொள்கை மாற்று திட்டம் சரியானது என்பதை வரலாறு பல தடவையில் நிரூபித்து வந்திருக்கு. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னுடைய அந்த வேலை திட்டத்தை வரலாற்றில் அது நிரூபிச்சிருந்தாலும் இதான் சரி என்று நிரூபிச்சிருந்தாலும் என்னால் அதை பரந்தளவில் முன்னெடுக்க முடியலை என்று சொன்னால் அதில் என் பக்கத்தில் ஏதோ சில குறைபாடுகள் இருக்க வேணும். ஒன்று சரியான தந்திரோபாயத்தை பயன்படுத்த இல்லையா, அல்ல அந்த அரசியலுக்கு பொய்யை புழுக சொல்லி என்னுடைய அரசியலை முன்னெடுக்க இல்லையான்ட்டு அப்படியெல்லாம் பலவிதமான விடயங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு எனக்கு நான் உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருடங்களாக தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இருந்து வந்தேன். அந்த காலகட்ட பகுதிகளில் ஆட்சியிலேயும் இருந்திருக்கிறேன், எதிர்க்கட்சியிலேயும் இருந்திருக்கிறேன். நாங்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல் 3 ஆணாக்களை நாங்கள் முன்வைத்த நாங்கள். ஒன்று முதலாவதான மக்களுடைய அன்றாட பிரச்சனைக்கான தீர்வு, 2வதான மக்களுடைய அபிவிருத்திக்கான தீர்வு, 3வது ஆனா மக்களுடைய அரசியல் உரிமைக்கான தீர்வு. இந்த 3 பக்கத்திலையும் நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை முடிஞ்ச அளவுக்கு இந்த விரலுக்கு தக்கின வீக்கம் போல் எங்களுடைய அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில் முன்னெடுத்து வந்தாங்க. அன்றாட பிரச்சனை என்னைக்குள்ள அதுக்கு வரலாறு சான்று பகிர்றது, அதுக்கு வாழும் சாட்சியாக எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். அதுபோல் அபிவிருத்தி. இப்போ அரசியல் உரிமை என்று சொல்லிக்கல அண்டையிலேருந்து நான் சொல்லி வந்தேன் என்னென்றால், இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13வது திருத்த சட்டம்தான் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும் என்று சொல்லி அண்டையிலேருந்து நான் சொல்லி வந்தேன். ஆனால் அன்றைக்கு இருந்த இயக்கமாக இருக்கலாம், அல்ல இயக்கத்துக்கு
அரசியல் பயம் காரணமாக உயிர் பயம் காரணமாக ஆதரித்து கொண்டிருந்த சக இயக்கங்கள் அல்ல சக இயக்க தமிழ் கட்சிகள் அந்த இயக்கத்தினுடைய கருத்தை விளங்கி கொண்டு அவையிலும் இதுக்கு எதிரான கருத்தை தான் முன்வைச்ச வேறு 13ஆம் திருத்த சட்டம் தீர்வு அல்ல. நானும் அன்றைக்கு சொல்கிறேன் அது தீர்வு, அது அது இறுதி அல்ல, அதுதான் சிறந்த ஆரம்பம். இன்றைக்கு எல்லாரும் அதுக்கு தான் வந்திருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை மறுத்த இயக்கம், அதை ஏற்றுக்கொண்டு போன இயக்கம் வந்து அப்புறம் கடைசியில் இயக்கத்தின் பின்னால் தான் போனது. இபிடிபியை தவிர மற்ற எல்லாரும் மாநசபை முறைமைக்கு எதிரான கருத்துக்களை தான் முன்வைச்சவை. சரி, அது ஒரு பக்கம் இருக்கையில் அப்புறம் சந்திரிகா அம்மையார் காலகட்டத்தில் ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை அந்த அம்மையார் முன்வைச்சது. பிராந்தியங்களின் ஒன்றிணைந்த கூட்டு. அதாவது நாங்கள் கனவுல கூட நிற்க முடியாத அளவுக்கு இனிமேல் கனவுல கூட நிற்க முடியாது அந்த தீர்வையும் நாங்கள் நிராகரிச்சிட்டோம். நாங்கள் என்று சொல்லிக்க இயக்கத்தின் மேல் இருக்கக்கூடிய அரசியல் பயம் உயிர் பயம் காரணமாக அது அவைகளுக்கு பின்னோடி போன ஏனைய சக தமிழ் கட்சிகள் அல்லது சக இயக்க தமிழ் கட்சி அந்த இயக்கமான கட்சிகளாக வந்து அந்த நிலைமையோண்டு அங்கே காணக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ அன்றைக்கும் நான் இதை விமர்சித்து கொண்டான். நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம், அப்போது ஏன் நீங்கள் இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்தீர்கள், அந்த விடயத்திலே இந்த இடத்தில் தான் இந்த போராட்டம் முடிய போகிறது, மக்கள் இப்படித்தான் அழியப் போகிறார்கள் என்று அன்றே நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அதற்கு வரலாற்று சாட்சியாக இது நடைபெற்றதாக இந்த விடயத்தை சுட்டிக்காள். அதற்கு பிறகு உங்களுடைய பாதை ஜனநாயக ரீதியிலான தேசியம் என்கின்ற அடிப்படையில் நகர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இன்று வரை கூட நீங்கள் சென்று வந்த பாதையிலும் கூட மக்களுக்கான தீர்வுகள் இல்லை. அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் தொடர்ச்சியாக மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று அரசோடு இணைந்து பயணித்து 20 வருஷம் கூடிய வருடம் அதற்கு பிறகு அதோடு இணைந்து பயணித்த நீங்கள் வந்து இன்று வரை அந்த தீர்வு என்கின்ற விடயமும் இல்லாவிட்டால் இந்த மக்களினுடைய போராட்ட விடயத்திலும் அரசோடு இணைந்து கூட அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருந்ததில்லை. இந்த கேள்வி அறியாமையினுடைய ஒரு வெளிப்பாடா அல்லது உள்நோக்கத்தினுடைய வெளிப்பாடாண்டு இருக்குது. இப்படி பல பேர் கேட்கணும். நான் என்ன சொல்ல வரேன்றால், நான் என்ன சொல்கிறேன், மாற்றுக் கொள்கை என்ன, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றதும் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்வதும் நாடாளுமன்ற ஜனநாயகம். அப்போ நான் நாடாளுமன்ற ஜனநாயகம் என்ற அன்றைக்கு நான் சொல்லிக்கல, அன்றைக்கு இருந்த இயக்கம் அதுக்கு எதிரான கருத்தை வச்சு துரோகத்தனம் என்றெல்லாம் சொல்லி துரோகிகள் என்றெல்லாம் சொல்லி கொள்ள எல்லாம் முற்பட்டவர், முயற்சி செய்தவர். ஆனால் அது அவர்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி அளிக்க இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன், விரலுக்கு தக்கின வீக்கம் என்ற ஒரு சொல்ல பயன்படுத்துகிறேன். நாடாளுமன்றத்தில் நம்பகேம் என்ற எண்ணிக்கை வேண்டும். எண்ணிக்கை எங்களுக்கு 9 ஆசனம் முதல் கட்டம் நாடாளுமன்றத்தில் இருக்கைக்குள்ள தான் நாங்கள் சந்திரிகா அம்மையாரோட கதைச்சு ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை கொண்டது. நீங்களும் இன்றைக்கு அதை பாராட்டி எல்லாம் வரவேற்று பேசுகிறீர்கள். அது மாதிரி கன பேர் பேசினோம். அப்போ அன்றைக்கு நான் சந்திரிகா அம்மையாருக்கு என்ன சொன்னான் என்றால், அவன் எனக்கு சொல்கிறா, நோ டக்ளஸ், சம்பந்தன் ப்ராமிஸ் மீ டு சப்போர்ட் தட் அண்ட் சம்பந்தன் தனக்கு ஆதரவு தருவதாக உத்தரவாதம். நான் இல்லை, நீங்கள் சம்பந்தன் நம்ப வேண்டாம். இந்த சம்பந்தன்ற கருத்து அதான் இல்லை, பிரபாரன்ற கருத்தை தான் சம்பந்தன் பிரதிபலிக்க முடியும். பிரபாரம் அதுக்கு எதிரான கருத்தை வச்சிருக்கிறபடினா சம்பந்தன் அதை ஆதரிக்க மாட்டார். ஆனபடியினால் இது தோல்வியடையாத வகையில் முன்னெடுக்க வேணும் என்று சொல்லிக்க அவள் இல்லை, சம்பந்தன் தனக்கு உத்தரவாதம் தந்தவர் ஆதரவளிப்பன் என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் போட்டோ விட்டுட்டோம். அதுக்கு பிறகு எவ்வளோ சந்தர்ப்பங்கள். அப்போ நான் இன்றைக்கும் நான் திருப்பி என்ன சொல்கிறேன் என்றால், எனக்கு மக்கள் 3லிருந்து ஒரு 5 ஆசனங்கள் தருவார்களாக இருந்தால் நான் சுண்டி இந்த 3 விதமான ஆணாக்கள், அன்றாட பிரச்சனைக்கான தீர்வு, அபிவிருத்திக்கான தீர்வு, அரசியல் உரிமைக்கான தீர்ப்பு எங்களால் தீர்க்க முடியும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, அதாவது பிரேமதாசா காலத்தில் இப்போ 2 விதமான பிரச்சனை, 2 விதமான அதிகாரங்களை இந்த தென்னிலங்கை அரசுகள் சிங்கள அரசுகள் தரமாட்டுது என்று சொல்லி தமிழ் கட்சிகள் சாட்டுமேனிக்கு சொல்லி கொண்டிருந்தது. அதில் ஒரு உண்மை இல்லை என்று நான் சொல்ல வரே இல்லை. என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் அது சரியாக அணுக இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் போலீஸ் கமிஷன் ஆக்ட் நம்பர் 1 1990 என்ற ஒன்று இருக்குது. பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் போனது நிறைவேற்றினவர். இது போலீஸ் அதிகாரங்களை கொடுக்கறதுக்கு.
அவர் என்ன சொல்கிறார், ஆங்கிலத்தில் இருக்குது. This act may be cited as the Police Commission Act number 1 of 1990 and shall come into operation on such date as the President may appoint by order published in a Gazette notification. ஒரு கெசட்டை அவர் வெளியிட்டால் அண்டையிலேருந்து நடைமுறைக்கு வருது. ஆனால் அன்றைக்கு தான் அந்த காலகட்டத்தில் பிரபாகரன் பேச்சுவார்த்தை நடந்தது. பிரபாகரன் பிரேமதாசன் எனக்கு சொன்ன கதையிலும் இங்கே சான்றாகவும் இருக்குது. அப்போ பிரபாகரன் பகுதி பிரேமதாசாவுக்கு என்ன சொல்லிச்சுனா, எங்களுக்கு இப்போ ஒன்றும் இது ஒன்றும் வேண்டாம், நாங்கள் உங்களோட கோரிக்கைக்கு இணங்க உங்களோட சேர்ந்து இந்திய படையை துரத்திட்டோம், இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், நாங்கள் இப்போ எங்களுக்கு இது ஒன்றும் வேண்டாம், பேசி முடிஞ்ச பிறகு பார்ப்போம்ன்ட்டு அது கிடப்பில் போயாச்சு. அப்போ யாருடைய பிள்ளை? தமிழ் தலைமைகளுடைய பிள்ளையா? அப்படி கணக்கு நான் சொல்லலாம். தமிழ் தலைமைகளுடைய பிள்ளையா அல்லது தென்னிலங்கை ஆட்களுடைய பிள்ளையா? தென்னிலங்கை ஆட்சியாளர்களை பொறுத்த வகையில் அவையில் எதையும் தாம்பாளத்தட்டில் வச்சு தருவினோம்னு நான் சொல்ல வரேன். நாங்கள் தான் அதாவது நம்பகையம் என்று சொல்கிறது தான். பாராளுமன்றத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் பலத்தை வச்சு கொண்டு தான் இணக்க அரசியலுக்கு கூடாக நாங்கள் பேரம் பேச வேணும். இங்கே 3 விதமான அரசியல் இருக்குது. ஒன்று எதிர்ப்பு அரசியல் இருக்குது, போலி தமிழ் தேசியம் பேசுகிறாக்கள். மற்ற இணக்க அரசியல் என்று இருக்குது, அது இபிடிபி போல மக்கள் நலத்தை சார்ந்த தேசியம். அடுத்தது கரைஞ்சு போகிற அரசியல், தேசிய கட்சிகளுக்குள்ள சேர்ந்து கரைஞ்சு போகிற அரசியல். இன்றைக்கும் வடக்கு கிழக்கில் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆக்கள் 8 ஆசனங்களை வச்சிருக்கணும். அது ஒரு அலையில் அலையில் அடிபட்டு வந்தது தான். அப்போ இவரால் இது கரைஞ்சு போகிற தேசியம். இவர் ஒரு தேசிய கட்சிக்குள்ளே போனால் இப்போ நாங்கள் தேசிய கட்சிக்குள்ளே இருக்கிறது இணக்க அரசியல். அதில் கணக்கு சாதிச்சிருக்கிறதுக்கு வரலாறு இருக்குது. அது அன்றாட பிரச்சனையாக இருக்கலாம், அபிவிருத்தியாக இருக்கலாம், அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம். இந்த இதிலே தான் எனக்கு ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் பல விடயங்களை சாதித்திருக்கிறீர்கள், பல சான்றுகள் இருக்கிறது, பல கட்டிடங்கள் இருக்கிறது, பல அபிவிருத்தி வேலை திட்டங்களை எண்ணி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருந்தும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே ஈழமக்கள் ஜனநாயக கட்சியால் ஒரு ஆசனத்தை கூட வெல்ல முடியும். அது எங்கே தவறு நடந்தது? என்ன விடயம் அதற்கு? என்னென்றால், இப்போ உங்களுக்கு தெரியும், தேர்தல் என்று வந்த உடனே சக தமிழ் கட்சிகளோ இருக்கலாம் அல்லது சக தேசிய கட்சிகளாக கூட இருக்கலாம், சேறு பூசுகிற வேலையை செய்யணும். விளங்குது? சேறு பூசுகிற வேலை பொய்யான பொய்யில்தான் சொல்கிறது. இபிடிபி மேலே சுமத்தப்பட்ட 98% விமர்சனங்கள் உண்மைக்கு புறம்பானவை. அதில் எந்த உண்மையும் இல்லை. தவிர ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் எடுத்தால் நான் அதுக்கு பதில் சொல்லலாம். 98%. அப்போ இவைகள் அப்பண்டு ஊடகங்களும் என்ன செய்கிறது, நான் ஒரு மாற்றுக் கொள்கையை முன் வச்சிருக்கிறேன். விளங்குதா? அது உங்களுக்கு தெரியும், 94ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கையில் நாங்கள் எங்களோட கொள்கை இது தானே, இது கூட போகிறது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்றதுன்றது. பிரபாகண்ட கொள்கை தேசிய நீரோட்டத்துக்கு எதிரானது. நான் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ளவும் மனிதன் அவிலக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். 94ஆம் ஆண்டு தேர்தல் நடக்கல பிரபாகரன் இயக்கத்தால் என்ன சொன்னவ, தேர்தலில் யாரும் போட்டி போட்டால் துரோகிகளாக கருதப்பட்டு கொல்லப்படுவினம் என்று சொல்லி சொன்னாங்க, செய்தாங்க. நான் அதுக்கு செவிசாக்கையில். ஆனால் பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு அவியல் எத்தனை பேரை 2004 எத்தனை பேர் அனுப்பினவ? 22. அன்றைக்கு பிள்ளைன்னு சொல்லி போட்டு திருப்பி அதைத்தான் யாரை பின்பற்றினோம்? என்மையில் இருக்கக்கூடிய அரசியல் பயம் காரணமாக. அப்போ அந்த 94 மறக்கினம், 94 2004 10 வருஷம். அப்போ இந்த 10 வருஷத்துக்குள்ள எங்களோட மக்கள் இடம்பெயர்ந்து அழிவுகள், துன்பங்கள், அவமானங்களை சந்தித்ததுக்கு யார் பொறுப்பு? இப்போ நான் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயுதத்துக்கு போராடினால் அரசாங்கம் வன்முறையை பயன்படுத்தும். அதை நான் விளங்கிக் கொள்ளாமல் அதை நான் மூடி மறைக்கிற மாதிரி நான் கதைக்க விரும்ப இல்லை. ஆனால் மூடி மறைக்கிற மாதிரி கதைக்க விரும்ப இல்லை. இப்போ பாருங்க, அரசாங்கத்துக்கு எதிரான 70 ஜேவிபி சிங்களர்கள், முழுக்க சிங்கள இளைஞர்கள், அவைகளுக்கு என்ன நடந்தது? ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டவர், சித்திரவதைப்படுத்தப்பட்டவர். அவையில் என்ன தமிழாக்களா? இல்லையே. இல்லாட்ட 87 திருப்பி ஜேவிபி இது பண்ணிக்க ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டவர், ஆயிரக்கணக்கில் துன்புறுத்தப்பட்டவர். என்ன தமிழாக்களா? இல்லை தான். அப்போ அது எங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் மக்களை பொறுத்தவரை அதோட ஒத்து பார்க்க எங்களுக்கு பரவாயில்லை. அப்போ யாரும் ஆயுதங்களை அரசாங்கத்துக்கு எதிராக தூக்கினால் என்ன நடக்கும்?
அரசாங்கம் வன்முறை கொண்டு தான் இரும்பு கரம் கொண்டு தான் நசுக்கும். அதை நாங்கள் தெரிஞ்சு கொண்டு தான் நடக்க வேணும். அப்போ ஒரு தலைமைன்றது மக்களையும் பாதுகாக்க வேணும், தங்களையும் பாதுகாக்க வேணும். அப்போ இங்கே அந்த தலைமைன்றது அதை கோட்டை விட்டுட்டு இல்லை. ஆரம்பத்தில் எங்களுக்கான போராட்டம், எங்களுக்கான உரிமை தேவை என்று போராட்ட வடிவத்தை கொடுத்தவரில் ஒருவர் நீங்களும் தானே? அதாவது ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு ஆயுத போராட்டத்துக்குரிய ஒரு தேவை இருந்தது. நான் அதை மறக்க வரையில் நானும் போராடினான்ன்றதுக்காண்டி அதை நியாயப்படுத்தவும் வரையில். ஆனால் எங்களுடைய போராட்டம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டுது. என்ன மாதிரி சகோதர படுகொலைகள், மற்றது இயக்கங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட வன்முறை கொலை இதெல்லாம் தீர்த்து கொண்ட முறைமைகளால் எங்களோட போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டு. அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுலேருந்து போவோம். இன்றைக்கு அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதாவது தோத்துட்டோம்ன்றதுக்காண்டி அதை பிழையண்டோ வெண்டுட்டோம்ன்றதுக்காண்டி நான் சரியண்டோ சொல்ல வரையில் நாங்கள் அதை ஆய்வு செய்வோம். தோத்தமென்றால் ஏன் தோத்த நாங்கள் வெண்டுனாங்களே, அப்போ அதை ஆய்வு செய்து தான் நான் பார்க்குறேன். அப்போ நான் அன்றைக்கு எடுத்த முடிவு சரியானது. நான் இப்போ 78ஆம் ஆண்டு முதல் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு ஆயுத பயிற்சிக்கு போனேன். பிறகு 84 நினைக்கிறேன் திருப்பி ஒரு ஆக்களை கூட்டி கொண்டு போகணும் எனக்கு ஆக்களை. அப்போ எனக்கு அந்த பாலஸ்தீன போராட்ட முறைமைகளை பார்க்கல இது வெற்றியை நோக்கி போக போகிறதில்லை. அப்போ எங்கட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமென்றால் நான் திரும்பி இலங்கைக்கு வந்தேன். ஆனால் துரவசமாக என்னால் முடியல. இப்போ திரும்பி 90ஆம் ஆண்டு நான் கொழும்புக்கு போய்க்கல. மாற்று கொள்கை, மாற்று வேலை திட்டம். 2009க்கு முற்பட்ட காலத்தை நாங்கள் ஒரு பகுதியாக வைத்துக்கொள்வோம். அதில் விடுதலை புலிகளினுடைய ஆளுகை கட்டுப்பாடுகள் இருந்தது. இங்கே இருக்கின்ற ஏனைய கட்சிகள், மக்கள் அவர்களுடைய சொற்களை கேட்டு வாக்களித்த சந்தர்ப்பங்களும் அவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்கியதும் இருக்குது. 2009 யுத்தம் நிறைவடைந்து இன்று 17 ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம். டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் முன்வைக்கின்ற இந்த தேசிய நீரோட்டத்தோடு கலந்து செல்கின்ற இந்த கொள்கைக்கும் மக்களை அபிவிருத்தி, அதே போன்று அதிகாரம், அரசியல் தீர்வு என்ற விடயத்தை டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் பெற்றுத் தருவார் என்ற ஒரு நம்பிக்கை, அவர் சொல்கின்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இன்று இந்த 17 ஆண்டுகளில் டக்ளஸ் தேவானந்தா அவருக்கும் அவருடைய கட்சிக்கும் மக்கள் அதிகமான ஆசனங்களை கொடுத்திருக்க வேண்டும் இல்லையா? அப்போதுதான் விடுதலை புலிகளுக்கு பயந்து மக்கள் தரவில்லை என்று வைத்துக்கொள்வோம். இப்போது இந்த 17 வருடங்களில் ஏன் அப்படியானால் நீங்கள் புலிகளை பற்றி சொல்றீர்கள், அவையில் விட்டு சென்ற மிச்ச சொச்சம் இருக்குந்தானே, மிச்ச சொச்சம் இருக்குது. ரெண்டாவது எங்கள் மேலே தொடர்ச்சியாக, அதாவது ஜோசப் கோயபல்ஸ் என்று சொல்லி ஹிட்லருடைய ஒரு பிரச்சாரர் இருந்தவன். அவங்களோட சித்தாந்தம் என்ன, ஒரு பொய்யை திருப்பி சொன்னால் உண்மையாக எடுக்கப்படும் என்று சொல்லித்தான் ஜெர்மன் முழுக்க கட்டுப்பாட்டுகளை கொண்டது மாத்திரமில்லை, உலகிய கட்டுப்பாட்டுகளை கொண்டவர்களுக்கிட்டு ஆள் வேரடி மண்ணோடு அடிபட்டு போச்சு. இதைத்தான் பிரபாகரன் கடைப்பிடிக்க முற்பட்டது. டிபிஎஸ் ஜெயராஜ் என்று சொல்லி இப்போ இறந்து போனார் ஒரு 2-3 கிழமைக்கு முதல். அவர் மூத்த ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு கட்டுரையில் எழுதுகிறார், புலிகள் தாங்கள் பலமானவர்கள் என்று சொல்லி மக்களை பொய் சொல்லி நம்ப வச்சது, அது தாங்களும் நம்பினபடியாக தான் தோல்விக்கு காரணம் என்று அவர் சொல்கிறார். புலிகள் தாங்கள் பலமானவர்கள் என்று சொல்லி மக்களுக்கு பொய் சொல்லி நம்ப வச்சது, தாங்களும் அதை நம்பிட்டினோம், அதெல்லாம் தோல்வி என்று எழுதுகிறேன். அதுக்கு பல காரணங்களை சொல்கிறேன். நான் திருப்பி நான் என்ன சொல்ல வரேன்றால், எனக்கு மக்கள் போதிய வாக்குகளையும் போதிய ஆசனங்களையும், நான் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாதிரி 20, 22, 10, 15 எல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு ஒரு 3லேருந்து ஒரு 5 ஆசனங்கள் கொடுத்தால் என்னால் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும். நான் 2-3 வருஷத்துக்கு எனக்கு அப்படி தந்தால் 2-3 வருஷத்துக்கு நான் என்னால் தீர்க்க முடியும். அதை நான் செய்திருக்கிறேன் தான் நடைமுறையில். இப்போ எங்களுக்கு 9 இருக்கேக்கில் சந்திரி அம்மையார் காலகட்டத்தில் ஒரு அற்புதமான தீர்வு திட்டத்தை கொண்டு வரத்தில் நாங்களும் பங்களிச்சிருக்கிறோம். ஆனால் யார் அதை கெடுத்தது, யார் அதை தடுத்தது? சரி, அதுக்கப்புறம் ஒஸ்லோ அல்லது ஜப்பான் எல்லாம் என்ன நடந்தது, யார் அதுக்கு தடையாக இருந்தது? சரி, இப்போ எடுத்துக்கொண்ட 2009க்கு பிறகு என்றால் எனக்கு மக்கள் போதிய ஆதரவு தருவினமாக இருந்தால், ஏன்னா நான் மக்களுக்காண்டி 24 மணித்தியாலம் என்னோட உழைப்பு இருக்குது. 24 மணித்தியாலம் நான் ஒதுங்கி பக்க கதவை திறந்து கொண்டு நான் போகல. நான் தொடர்ந்து இன்னும் இருக்கிறேன். இன்னொரு 5 வருஷத்துக்கு இருக்கிறத பற்றி யோசிக்கிறேன். இப்போ இந்த நேரத்தில் எல்லாம் இப்போ கிட்டடியில் சில அன்றைக்கு கஜேந்திரன்
ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார், என்னையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள உள்வாங்க வழிகிட்டேன். நான் அதை விரும்பி இருக்கேன் என்றால் தவறான வழிமுறையில் போகிறபடியே நான் அதுக்கு போக விரும்ப இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, 95-96 யாழ்ப்பாணத்துக்குள்ள பட நகர்வு செய்யக்குள்ள அவள் பிரபாகரன்ட்டு ஆள் அனுப்பினதார். பொட்டனு கூட சொல்லி சந்திரமோகன், மற்றது பொன்மதிமோ ராஜா என்று சொல்லுவார், அகில இலங்கை எம்ஜிஆர் மன்ற கழகத்தில் என்னட்ட சொல்லி இந்த இது நிப்பாட்ட சொல்லி, பட நகர்வு நிப்பாட்ட சொல்லி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தீவு பகுதியிலிருந்து புலிகள் ஓடைக்கில் கேந்திர முக்கியத்துவம் இல்லையென்று சொல்லிச்சினான். வலி வடக்கிலேருந்து ஓடைக்கில் கேந்திர முக்கியத்துவம் இல்லையென்று சொல்லிச்சினான். பிறகு யாழ்ப்பாணத்திலேருந்து ஓடைக்கில் கேந்திர முக்கியத்துவம் இல்லையென்று சொல்லிச்சினான். பிறகு கிளிநொச்சியிலேருந்து ஓட வலிக்கிறேக்க இப்போ நான் வித்திகிட்ட கேட்டேன், வித்தியானந்தன் என்று சொல்லி அவர் மூத்த பத்திரிகையாளர், வித்தி பெண் அடக்க போகுதுன்ட்டு. இல்லை இல்லைங்கிற பொடிகள் விட்டடிப்பாங்க நின்று அடிப்பாங்கள்ன்ட்டு சொன்னார் வித்தி. விளங்குதான். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்ட்டு சொன்னால், அப்போ அந்த நேரத்தில் நான் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நாடாளுமன்றத்தில் பொதுவாகவும் தனித்தனியும் கதை கேட்கல. நான் என்ன சொல்கிறேன் என்றால், மாவிலாறு பிரச்சனையில் அரசாங்கம் கிழக்க பிடிவிச்சிட்டுது. இப்போ வடக்கையும் பிடிவிக்கிறதுக்கு, வன்னியையும் பிடிவிக்கிறதுக்கு படையினர் முயற்சி பண்ணினோம். மாவிலாறில் அரச படைகள் முன்னோக்கி போயக்கில் புலிகளுக்கு ஓடுறதுக்கு இடம் இருக்குது, ஓடி தப்பிட்டு வேணும். அப்போ அழிவுகள் குறைவாக இருக்குது. நீங்கள் வன்னியில் ஓடுறதுக்கு இடம் இல்லை, திருப்பி தாக்க வேண்டி வரும், அழிவுகள் கூடும். அப்போ அந்த புள்ளியலர் அவையில் பிரபாகண்ட கட்சியில் இயக்கத்தில் விரும்பி சேர்ந்திருக்கலாம், பலோத்காரமாக சேர்ந்திருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் எங்கட சமூகத்தினுடைய பிள்ளையர். அப்போ அந்த அழிவு எங்கட சமூகத்துக்கு மேலே ஏற்படக்கூடிய தாக்கம் அது என்னையும் பாதிக்கும். நான் அந்த சமூகத்தில் ஒருதனண்ட படிக்கிறேன், என்னையும் பாதிக்கும். அப்போ நான் அதை விரும்பேன். அப்போ நான் சொன்னேன், வாங்க நாங்கள் மைந்தோட போய் கதைப்போம். மைந்த ரக இன்றைக்கு ஓங்கி இருக்குது, நானும் சிலவில் உங்களோட சேர்ந்து விரைக்கல, மைந்தோட மனமாற்றங்கள் வரலாம், வாங்க கதைப்போம் என்று ஓமோம்னு சொல்லி போட்டு ஒரு தரம் பேர். ஏன் அவைகளுக்கு முள்ளுக்கு விருப்பம் என்ன, பிரபாகரன் அடிபட்டு போக வேணும், அப்போ தாங்கள் அரசியல் பண்ணலாம்னு விளங்குது. அதால் யாரும் பெரிய இல்லை, என்னோட தொடர்புக்கும் பெரிய இல்லை. சிலர்கள் வந்திருந்தால் ஒரு முயற்சி. அதை விட இவர் உண்மையாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் அக்கறையானவர்கள் என்றால் பாராளுமன்றத்தை பிரட்டி போட்டிருக்கலாம். 22 பேர் நானும் சேர்ந்திருப்பேன். உண்ணாவிரதம் அதுகள் இதெல்லாம் சொல்லி செய்திருக்கலாம். அல்லது என்ன நடக்குது, எம்பசி தூதரகங்களுக்கு முன்னால் எல்லாம் செய்திருக்கலாம். நானும் அதுக்கு தயாராக இருப்பேன். சரி, என்ன விடுவோமே, ஏன் அவியல் செய்ய இல்லை? அப்போ அவையோட உள்நோக்கம் அது வடிவாக செய்திருக்கலாம். இப்போ பிரபாகரன் அனாதரவாக நிர்வாணமாக இருந்ததோ படங்கள் எல்லாம் காட்டியிருக்கு. அறிவியலையும் போய் பொறுப்பெடுக்க இல்லை. எங்கட தலைவர், அந்த தலைவர், இந்த தலைவர் எல்லாம் பிரச்சாரம் பண்ணினோம். அண்டை போய் பொறுப்படுத்திருக்கலாமே. நாங்கள் அங்கே இப்போ சுவாஜலிங்கம் பிரபாகரனுடைய தாயை பொறுப்படுத்த மாதிரி யாரும் அதுக்கு ஆக்கள் முன்வரையில். அது புலம்பெயர்ந்த ஆக்களாயும் இருக்கலாம், இங்கே இருக்கிற ஆக்களாயும் இருக்கலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றால், நான் உணர்வு ரீதியாகத்தான் நான் செயல்படுறேன். நான் தொடர்ந்தும் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய எண்ணத்துக்காண்டி நாங்கள் வழிகிட்ட நாங்களோ அந்த இலக்கை அடைய வேணும். இலக்கென்று சொல்லிக்கல எங்களோட மக்களுக்கு ஒரு உன்னதமான, ஒரு கௌரவமான, ஒரு ஒளிமயமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேணும். அது என்னால் முடியுமென்று நான் நம்புகிறேன். எனக்கு தேவை மக்கள்கிட்ட இருந்து ஆதரவு வேணும். நான் தானே சொல்லி வந்து, நான் 90ஆம் ஆண்டுலேருந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு கூடாகத்தான் தீர்க்கலாம். அன்றைக்கு எதிர்த்தவை இன்றைக்கு விரும்பியோ விரும்பாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள வந்திருக்கணும். வடக்கு கிழக்கில் அனுர அலையில் எடுபட்டு வந்தாக்கள் எம்பிகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்குது. அவையில் அந்த பங்கெடுக்க வேணும், அவையில் அந்த பொறுப்பெடுக்க வேணும். இப்போ இன்றைக்கு வந்து இங்கே தொண்டர் ஆசிரியர் சுகாதார தொண்டர் பிரச்சனை நடக்குது. அவையில் அங்கே அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்ல வேணும். அதாவது நீண்ட காலமாக வேலை செய்யணும், மற்ற அனுபவங்கள். அப்போ அமைச்சரவையில் விசேட பத்திரம் போட்டு அவையில் அந்த தொழிலுக்கு பழக்கப்பட்டவை. அப்போ அவைகளுக்கு அதை கொடுத்துருக்க வேணும். அப்படி கணக்கு நான் சொல்லலாம். அது மாதிரி இங்கே வடமராட்சியில் காணாமல் என்ன அந்த கடலில் போய் அதெல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்திருக்க வேணும். நான் என்றால் உடனே நடவடிக்கை எடுக்க முடியுமா என்பது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, அதான் நான் அதான் சொல், நான் நீங்கள் இருந்த காலத்திலும் சரி, அதற்கு பிறகு நீங்கள் எடுத்த பல முடிவுகளை உடனடியாக இல்லை நீங்கள் அந்த இல்லை என்ன
ஏன்னா இந்திய இலவப்படத்தை பற்றி நீங்கள் எங்கேயோ சொன்னது எனக்கு ஞாபகம் வருது. அதுக்கு பாரு நான் சொல்றேன், காணாமல் போன ஆட்கள் அப்படி நான் தேடி பிடிச்சி கொடுத்துருக்கேன் தானே, கடந்த காலத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் தானே. ஏன்னா இதுக்கு வருவோம் எது உங்கள்கிட்ட எங்களை எங்கேயோ சொன்ன எனக்கு எங்கேயோ அது நான் தீர்க்க இல்லைன்னு சொல்றீங்க. சரி, நான் தீர்க்க இல்லை. ஏன் தீர்க்க இல்லை? நான் அதுக்கான முயற்சிகள் எடுத்தேன். முயற்சி எடுக்கவில்லைன்னு சொல்லவில்லை. இல்லை, முயற்சி எடுக்கிறீர்கள், ஆனால் ஏன் தீர்வு வரவில்லை? முயற்சி எடுத்து கட்டுப்படுத்தி கொண்டிருந்தேன். என்னென்றால் இப்போ இதில் இந்திய மத்திய அரசாங்கத்தோட கதைச்சின அவையில் என்ன சொல்லிச்சினா, தாங்கள் மாத்திரம் முடிவெடுக்க முடியாது, தமிழ்நாட்டு அரசாங்கம் முடிவெடுக்க வேணுமா. நான் தமிழ்நாட்டு அரசாங்கங்களோட பல தடவை கதைச்சினேன். விளங்குதா? இப்போ கிட்டடியில் நாங்கள் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கேக்கில் அயலக தமிழர் மாநாடு ஒன்று நடத்தினவர். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சந்திரசேகரன் உள்ளடங்களாக தமிழ் எம்பி மேயருக்கு அப்போ அந்த நேரத்தில் நான் இல்லை, நான் அழைப்பு அனுப்பியிருந்தவர். இவள் அங்கே போய் ஸ்டாலினோட நின்று படம் எடுக்கிறதுல ஆர்வம் காட்டவே ஒழிய இந்த பிரச்சனையை பற்றி கதைக்கே இல்லை. ஆனால் நான் போயிருந்தால் என்ன செய்திருப்பேன்? ஏன் எனக்கு இந்த இந்திய தூதரத்தோட முரண்பாடு வருது? நான் உண்மையாக இருக்கிறேன். விளங்குதா? இப்போ அதில் இப்போ சீனாவா இந்தியாவான பூகோள அரசியலில் நான் இந்தியாவுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பேன். விளங்குதா? ஆனால் என் மேலே என்ன சுமத்தப்படுது? கடல் அட்டை பண்ணையில சீனாக்காரனை கொண்டு எங்கே ஒரு சீனாக்காரனை காட்டட்டும் பார்ப்போம். மஹிந்த ராஜபக்சவோடு இணைந்து இல்லை, அது இல்லை. நான் கடல் அட்டை பண்ண வரைக்கும் மஹிந்த ராஜபக்ச இல்லை. முதல் இருக்கைக்குள்ள கூட நான் என்ன கேட்கிறேன் என்றால், நான் இங்கே கொழுந்தனான் என்று சொல்லி சீனாக்காரனை இது கொழுந்தனான் சொல்லி ஒரு ஆள் சொல்லட்டும் பார்ப்போம். அதாவது தேசிய என்ன நல்லாட்சி காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலகட்டத்தில் தான் இங்கே ஒரு கடல் அட்டை பண்ணைக்கு அவைகள் அந்த நேரத்தில் நான் அப்போ அமைச்சராக இருக்கையில் ஆளுங்கட்சியிலும் இருக்கையில் இங்கே அரியாலையில் ஒரு இடம் கொடுத்தவன். அப்புறம் நான் வந்து மூட்டை முடிச்ச கட்டி அவையில் அனுப்பிட்டேன். விளங்குது? அப்போ மற்றது இந்த கடல் அட்டை பண்ணையை நான் என்ன யோசிச்சேன்றால், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிறார்களுக்கு தான் கொடுக்க வேணும். அந்த மாவட்டத்துக்கு வெளியில் எத்தனையோ கொழும்பில் இருந்து பல அமைச்சர்கள் எல்லாரும் எனக்கு வற்புறுத்தினேன். இல்லை, இது இனவாதம் இல்லை. நான் என்ன பார்க்குறேன்றால், இந்த இதில் இருக்கிற அந்தந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு தான் கொடுக்க வேணும். அப்போ தான் அந்த வருவாய் அதுக்குள்ளே சுற்றி கொண்டு இருக்கும். அப்போ அதுங்கிற மக்களுடைய அபிவிருத்திக்கு அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு அது உதவியாக இருக்குது. அந்த இன்றைக்கு வேலை என்ன சொல்லினோம், அன்றைக்கு ஆளுங்கட்சி அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்து இன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள் என்ன சொல்லினோம், தாங்கள் 49% வெளியால் ஒடுக்க போகிறோம்ட்டு. நான் அதுக்கு ஆதரவு இல்லை, இனவாதமும் இல்லை. எங்கட மக்களுக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தினால்தான் கடந்த காலத்தில் செய்திருக்கிறேன். அதுதான் உண்மை. அப்போ இந்த இந்திய இழுவமணி படகுல என்னால் முடிஞ்சளவு செய்து நான் என்ன கைது செய்தது, அந்த படகுல அரசோடமை ஆக்கினது, அதை விற்று அந்த காசை பாதிக்கப்பட்ட எங்களோட கருத்தொழிலாளர் கொடுக்க வலிக்கிட்டது. பட் சில படகுகளை கொண்டே கடலுக்கு கவிட்டு விட்டது. ஏன் கவிட்டு விட்டதுக்கு காரணம் 2-3 அது வெளிப்படையாகத்தான் சொல்கிறேன். நான் இப்படி சொல்கிறதால அங்கே இந்திய தரப்பு செலவில் என் மேலே இன்னும் கூட கோபம் கொள்ளலாம், அதை பற்றியா இல்லை. நான் எங்கட மக்களுக்கு எங்கட நாட்டுக்கு விசுவாசமாக இருக்க வேணும். ஆனால் பூகோள அரசியலில் சீனாவா இந்தியாண்டா நான் இந்தியாவுக்கு தான் என்னுடைய இதை கொடுப்பேன். அப்போ நானே கொண்டே கவிட்டேன் என்றால், உங்களுக்கு தெரியும், அந்த இழுவமடி படகால இந்த கடலுடைய அடித்தளங்களெல்லாம் அழிக்கப்பட்டுட்டுது. அப்போ இந்த படகுகளை கொண்டே நாங்கள் அதுக்குள்ளே போடையக்கில் ஒரு 6 மாதம் 9 மாதத்தில் அதுக்குள்ளே இதெல்லாம் உருவாகும் குஞ்சுகள். அது உண்டு. 2வது வந்து இவள் விலையை போட்டு கேட்க பெரிய படகுகள் இருந்து அதுக்குள்ளே மாட்டுப்படம் விலை போட மாட்டேன். 3வது தெரியும், விலை உயர்ந்த படகுகளை இங்கால கொண்டேக்கில் இவன் பிடிச்ச கொண்டே கவிட்டுடுவான்ட்டு. இதில் அப்போ இது எங்கட மக்கள் எல்லாம் சேர்ந்தது தான். அப்போ நானே திருப்பி சொல்கிறேன், எனக்கு மக்கள் திருப்பியும் சொல்கிறேன், கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் கொடுத்தால் நான் மக்கள் நலன் சார்ந்து தான் என்னுடைய செயல்பாட்டை கடந்த காலத்தை போல் கொண்டு போவேன். ஆனால் சக கட்சிகள், ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், அவைகள் என்மையில் ரகசியமாக சேறு பூசுகிற வேலையைத்தான் அவைகள் செய்வினோம். உங்களுக்கு ஒன்று தெரியும், இந்த 2ஆம் ஆண்டு இந்த மாதம் இந்த வருஷம் 2ஆம் ஆண்டு ஜாழ் வடமராட்சி ஊடக இல்லம் ஒன்று ஜனாதிபதி அனுராவுக்கு ஒரு கடிதம். ஊடகவியலாளர் சூனா ராமச்சந்திரன் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு நீதி கோர.
இதெல்லாம் தெளிவாக சொல்லினோம், உறவினர்கள் எல்லாம் சொல்லினோம். ஆனால் அதில் என்ன, ஏன் இபிடிபி எழுக்க வேணும்? இபிடிபி இதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்மளோட சகோதரர் சிவாஜலிங்கம் கூட அதில் வந்து என்ன சொல்கிறார், இபிடிபியே பார்த்து சொல்கிறார். அவையிலே உறவினர்களை எழுதி உங்களோட ஊடகவியலாளர்கள் சொல்லி நம்ம என்ன ஒரு சின்ன விடயம் இதில் நான் அதை கேள்வியாகவே உங்களிடம் கேட்டு விடலாம். அதிகமான மக்கள் தொடர்ச்சியாக உங்கள் பக்கம் திரும்பி வாக்களிக்காமல் இருப்பதற்கும் உங்கள் மீதும் உங்கள் அமைப்பினுடைய கடந்த கால செயற்பாடு மீதும் இன்றும் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். இராணுவத்தோடு சேர்ந்து செயற்பட்டிருந்தார்கள், மக்களினுடைய செயற்பாடுகளை மக்களை அழித்திருந்தார்கள். அதுக்கு நிறுவனம் என்னென்று நான் கேட்குறேன். இன்றைக்கு மண்டதீவு எடுங்களேன், அந்த பொன்னியன் என்று சொல்லி ஒரு ஆள் தேர்தல் வார நேரத்தில் மற்றவர்கள் காசை கொடுத்து அவள் வந்து பேட்டி கொடுப்பினும், பொன்னியன் விண்ணன் கண்ணன் எல்லாம் சொல்லி வருவினும். பொன்னியன் கடைசி தேர்தலில் என்ன வந்து ஆள் சொன்னார், மண்டதீவில் நான் ஒருக்கா வந்தனானாம். அப்போ இராணுவம் அங்கே ஒரு 15-20 பேரை பிடிச்சி பங்கருக்களை வச்சுருந்ததாம். அப்போ நான் அவையில் பார்க்க போகணுமெண்டு நான் போனானாம். அப்போ எனக்கு மொழி பிரச்சனைன்றபடினா மொழிபெயர்க்கிறது தான் வந்ததா. நான் அங்கே போய் இராணுவத்தோட காய்ச்சி பார்த்துட்டு திரும்பி 2 நிமிஷம் இல்லை, சடபுரண்டு சத்தம் கேட்டுது. அவ்வளோ வீரன் இராணுவம் சுட்டு என்ன பங்கருக்குள்ள புதைச்சிட்டுது என்று சொல்லி ஒரு ஒன்றை சொல்கிறேன். அப்போ நான் அனுராக்கு எழுதுகிறேன், அனுரா ஜனாதிபதிக்கு எழுதுகிறேன். இப்படி ஒரு கண்கண்ட சாட்சியோடு தான் இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார், இவர் சுட சொன்னாரா விட சொன்னாரான்னு தெரியாதுன்னு சொல்கிறான் அவன். மொழிபெயர்ப்பாளர், எனக்கு சிங்களம் தெரியாது. அப்போ சுட சொன்னாரா விட சொன்னாரான்னு தெரியாதுன்னு சொல்கிறேன். அப்போ அனுராக்கு எழுதி கேட்குறேன், நீங்கள் உடனே கடிதம் கிடக்கு, இந்த கடிதம் கிடக்கு தேவை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் என்ன அவரை கண்கண்ட சாட்சி தானே, நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆய்வு செய்ய சொல்லி. இன்னொன்று, நாங்கள் இருக்கிற இடங்கள்ல எல்லாம் கொழும்பில் இங்கே இருந்த இடங்கள்ல எல்லாம் ஆக்களை கடத்தி கொண்டு வந்து சித்திரவதை செய்து காசு வாங்கி இது ஒன்றெல்லாம் ஆக்களை புதைச்சிருக்கிறோம். கொழும்பில் நான் 4-5 இடங்களில் இருந்தது. பார்க் ரோட் ஒரு பிரபலியமான இடம். அங்கே வந்து இப்போ 30 மாடி கட்டிடம் இருக்குது. 30 மாடி கட்டிடம் கட்ட வேணும்னா நிலத்துக்குள்ள எத்தனை அடி போக வேணும்? 20 அடி என்று வச்சுக்கொள்வோம். இங்கே வடக்கில் 1 அடி கிண்டினாலே எலும்பு கூடுதல் வருது. அப்போ அங்கே 20-25 அடி கிண்டியும் ஒன்றும் பெறையில தானே. அப்போ சிறிய தேட்டரை பற்றியும் தோண்ட வேணுமென்று சொல்லிச்சுனோம். தாராளமாக நீங்கள் பெறலாம், ஆனால் தயவுசெய்து தோண்டி நிலத்தை பழுதாக்க வேண்டாம். இப்போ ஸ்கேனிங் வந்துருக்கு, வடிவ ஸ்கேன் பண்ணுங்க, அதற்கு பிறகு தோண்டுங்க. ஸ்கேன் பண்ணி இருந்தால் தானே தோண்ட வேணும். அப்போ அப்படி ஒன்றும் இல்லை, அது பொய்யான பிரச்சாரம். இப்போ யாரும் பெற இல்லை. நீங்கள் செம்மணியை போயிட்டு செம்மணியில் இப்போது சிறுவர்களினுடைய எண்புக்கூடுகள் அண்மை நாட்களில் அதிகமாக மீட்கப்படுகிறது. அந்த காலப்பகுதி இப்போது உங்கள் மீது சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டுகள், அதற்கான நிறுவனங்களை பற்றி நாங்கள் பேச வேணும். ஆனால் அந்த செம்மணி சொல்லப்படுகின்ற அந்த காலப்பகுதி இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்த 95ஆம் ஆண்டு அந்த விடய பரப்பிலே வந்து நீங்களும் அரசோடு இணைந்து பயணித்த ஒருவராக இருக்கிறீர்கள். அந்த காலத்தில் அந்த விடயத்திற்கு பொறுப்பை எங்கள் மக்கள் இவ்வாறு காணாமல் போயிருக்கிறார்கள், அவர்களுக்கான ஒரு பொறுப்பு உங்களிடமும் இருக்கிறது இல்லையா? நல்ல கேள்வி. நான் பதில் சொல்லணும் மட்டும் யோசிச்சேன், கேட்டது சந்தோஷம். 96 கடைசியில் நான் இங்கே வந்து சேர்ந்தது, அங்கே யாழ்ப்பாணம் வந்து சேர்ந்தது. அந்த நேரத்தில் நாங்கள்லாம் முதல் காணாமல் போன ஒரு சங்கத்தை, காணாமல் போன பாதிக்கப்பட்ட ஆக்களை திரட்டி கிட்டத்தட்ட 600 சொச்சம் விவரங்கள் எடுத்து சந்திரியாவுக்கு அனுப்பினாங்க. அனுப்பி இது கூட நடவடிக்கை எடுக்க வேணும் என்று சொல்லி, அதுக்கு பிறகு அந்த சந்திரிகா அம்மையாருடைய காலத்திலே தான் அந்த மனிதர், அதுக்கு முதல் இது நான் இங்கே இங்கெல்லாம் விடுவிச்ச பிறகு தான் நான் இங்கே வந்தது. இது அதுக்கு முதல் நடந்த பிரச்சனைகளை தான் இருக்க வேணும். அது ஒரு விசாரணைக்கு ஒரு ஆய்வுக்கு பிறகு தான். ஆனால் நான் வந்த பிறகு சம்பவங்கள் வேலை குறைவு. நான் வந்த பிறகு சம்பவங்கள் வேலை குறைவு. நான் அதுக்கு இடம் கொடுக்க, நானே இப்படியான சங்கத்தை கட்டி வெளியில் கொண்டு என்றால் முதலாவது இந்த என்ன நடந்ததுன்றதை ஆராய வேணுமென்றது உண்டு. அப்புறம் பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு பரிகாரம் காண வேணும். 3வது எதிர்காலத்தில் எப்படி நடக்கக்கூடாது என்ற காரணங்களுக்காண்டி தான் நான் செய்தனானே ஒழிய சுயலாப அரசியலுக்காண்டி நான் அதை செய்யலை. அப்போ நான் அதை கட்டி கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தா என்ன, அதாவது கரையான் புத்தெடுக்க கருணாங்குடி ஓடுறேன்னு சொல்லி வந்தேன். அதுக்கப்புறம் வேறு ஆக்களோட ஹைக்கில் போச்சு. உங்களுக்கு தெரியும் மைசரி வேலாயுதம் என்னோட இருந்து கொண்டு தான் அந்த பிரச்சனையை முதல் எடுத்தவ, இது செம்மணி பிரச்சனையை எடுத்தவ.
விளங்குது. அப்புறம் வெவ்வேறு பல பிரச்சனைகள் வந்து இந்த அதான் சொன்னேன், கரையான் புத்தெடுக்க கருணாகம் குடிகொண்டது போல மற்றாக்கள் எல்லாம் வந்து தங்களோட அரசியல் லாபங்களுக்காக அது வேறு பக்கத்தில் ஹைஜேக் பண்ணுறது, கடத்தி கொண்டு போயிட்டினோம். விளங்குது. ஆனபடியினால் நான் இங்கே வந்த பிறகு சம்பவங்கள் மிக மிக குறைவு. அண்மையில் உங்களுடைய முகப்புத்தகத்தில் ஒரு செய்தி பார்த்திருந்தேன். தையிட்டி விகாரை காணி மீட்பு போராட்டத்தில் நீங்கள் ஆதரவு கரம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள். நான் அவர்களோடு ஆதரவு அளிக்கிறேன், அவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு நானும் இணைந்து அவர்களுக்காக போராடுவேன் என்ற ஒரு கருத்து உங்களுடைய முகப்புத்தகத்திலே பார்த்திருந்தேன். ஆனால் இந்த தையிட்டி விகாரை கட்டிய காலப்பகுதி நீங்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியும் உங்களுடைய சேர்ந்து பயணித்த அரசனுடைய காலப்பகுதியாக தான் அது இருக்கிறது. அந்த காலப்பகுதியிலே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அதை தடுத்து நிறுத்தாமல் இப்போது மக்கள் போராடி கொண்டு இருக்கும்போது அதில் செல்வதில் என்ன நியாயம் இருக்கிறது? என்னென்றால் முதல் அந்த விஷயம் எனக்கு தெரியாது, எது இப்படி ஒன்று நடக்குதுன்ட்டு தெரியும். போராட்டம் இல்லை இல்லை, போராட்டம் இல்லை, ஒன்று கட்டப்படுதுன்னு சொல்லி எனக்கு அது சரியான தகவல் இல்லை. இப்போ நான் என்னென்றால் இப்போ நான் மற்ற அரசியல்வாதியிலிருந்து ஒரு வேறுபட்ட ஒரு ஆள். அது எப்படி தெரியாது? ஆளுநராக இருந்த சொல்ல அந்த நேரம் குறை ஆளுநராக இருக்க நான் ஆட்சியில் இல்லை தானே, நான் எதிர்கட்சியில் இருந்தேன். நான் அதுக்கு நியாயப்படுத்த வரே இல்லை. அப்போ நான் ஆட்சியில் இருக்கே இல்லை. குறையிட காலத்தில் மைத்ரிபால சிறிசேனா காலத்தில் நான் ஆட்சியில் இருக்கல, எதிர்கட்சியில் இருந்து நான் ஒவ்வொரு பாராளுமன்றத்திலேயும் 4 நாட்களும் 5 நாட்கள் கூறுற 4 நாட்களும் மக்கள் நலன் சேர்ந்த கேள்விகள் எழுப்பி அதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண்ற எதிர்கட்சி வரிசையில் அதுக்கு பதிவுகள் இருக்குது. அப்போ இந்த பிரச்சனை என்கிட்ட விரைக்கல நான் அதை தீர்க்கிறதுக்கு முற்பட்டேன். நான் இந்த போராட்டம் அதில் பற்றியெல்லாம் நான் சரியோ புளியோண்டை பற்றியெல்லாம் நான் கதைக்க இல்லை. ஆனால் இந்த போயா போராட்டம் என்ற கதைகள் எல்லாம் இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய வந்தேன் என்றால், நான் அந்த அவையில் கூப்பிட்டு கதைச்சேன். இப்போ கட்டிக்கிட்டாங்க, விளங்குது தானே, அதை இடிக்கிறன்றது முடியாது, அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்போ நான் அரசாங்கத்தோட அங்கேயும் கதைச்சு பிக்கோட போய் கதைச்சேன். கதைச்சு நாங்கள் முதல்ல இந்த நிலத்தை அளப்போம், இந்த நிலத்தை முதல் அளப்போம், அளந்த பிறகு தான் நாங்கள் தீர்மானிக்கலாம் பிக்குக்கு எவ்வளவு கொடுக்கலாம், அதில் எதை இடிக்கலாம், விளங்குதான், இது மக்களுடைய நிலம் என்று சொல்லி நான் ஒரு முயற்சியை செய்து 2-3 தடவைகள் அந்த சேவையர் மேல் வந்தவன். அப்போ இந்த போயா கட்சி, போயாண்ட பௌர்ணமி கட்சியா அந்த போராட்டம் நடத்தும் அவியல் வந்து அதை தடுத்து அளக்க விடையில்லை. அப்புறம் நானும் ஆட்சியிலே இல்லை. ஆனால் திரும்பி வந்திருந்தால் திரும்பி நான் ரணில் விக்ரமசிங்கே வேறேன்டான் எதிர்பார்த்தது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த மக்களுக்கு கணக்கு செய்திருக்குது. விளங்க ஒரு இனவாதியாக என்னால் பார்க்க முடிய இல்லை. அதுக்கு என்னால் உதாரணங்களை சொல்ல முடியும். ஈழமக்கள் ஜனநாயக கட்சி என்று பார்த்தால் எங்களுக்கு தெரிகின்ற ஒரே ஒரு அடையாளம் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர் என்று இன்று கூட உங்களுடைய பேர் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வருகிறது. பல ஆண்டுகள் அவ்வாறு இருந்து விட்டீர்கள். ஒரு அமைச்சர் இருந்தாலும் கூட அமைச்சர் என்ற பெயரை நீங்கள் அமைச்சராக இல்லாத போது உங்களுக்கு தான் சொல்கிறார்கள். ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு அடுத்தபடியாக, அமைச்சருக்கு அடுத்தபடியாக, அதாவது முன்னாள் அமைச்சருக்கு அடுத்தபடியாக யார் அந்த கட்சியின் அடையாளம்? அந்த கட்சி மற்ற கட்சிகள் செய்வது போல டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் அடுத்த தலைவரையோ இல்லாவிட்டால் அடுத்த ஒரு செயலாளரையோ செயற்பாட்டாளரையோ அறிமுகப்படுத்த இருந்த சந்திரகுமார் அவர்களையும் பார்த்ததும் அவரும் இடையிலே கோவித்து கொண்டு வெளியேறிவிட்டார். இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கார். எதிர்காலத்தினுடைய அரசியலை நீங்கள் மாற்ற வேண்டும் என்ற ஆரம்பத்தில் ஒரு விடயத்தை சொல்லினீர்கள். எங்கு நாங்கள் பிழைவிட்டோமோ அதை திருத்த வேணும். 68,000 வாக்கு வருகிறது 2020, இப்போது 28,000 வாக்காக மாறுகிறது. அதை நாங்கள் மீண்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் அதான் முதல்ல சொன்னது போல அறியாமல் கேட்கிறதும் உள்நோக்கத்தோடு கேட்கிறதும் அது இருக்கும். இல்லை சரி சரி, அதான் இப்போ என்னென்னா இதுதான் இந்த கேள்விகள் பல தடவை வந்திருக்கேன்ட்டு. இப்போ நான் அவைகிட்ட கேட்குறேன், நீங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட பிரபாகரன்ட்ட கேட்டிருக்கிறீங்களா? பிரபாகரன் பெரிய ஒரு மக்களை இவ்வளோ அழிவுக்குட்படுத்தி ஆயுத போராட்டத்தை நடத்தினவர்கிட்ட உனக்கு அடுத்தது யாருன்ட்டு நீங்கள் யாரும் கேட்டிருக்கிறீங்களா? எல்லாத்தையும் பற்றி கொண்டு வந்திருப்பேன். சிலவில் நான் நேர்காணல் எடுத்தால் கேட்கக்கூடிய வாய்ப்பு கேட்டிருப்பேன். அப்படி வேற வாய்ப்பில்லை தானே. நீங்கள் அங்கே போய் நேர்காணல் எடுத்துருக்கலாம் தானே, உங்களுக்கு அது வாய்ப்பில்லை தானே. யாரும் அப்படி கேட்க போகிறது இல்லை. கேட்டாக்கள் எல்லாம் அப்படி கேட்டாண்டு. பிபிசி ஆனந்தி எனக்கு தெரியும், இறந்து போனான். அதாவது எனக்கு சொல்லுவா,
தாங்கள் என்ன கேள்வி கேட்க போகிறோம் மட்டும் முதல் அவையிட்ட எழுதி கொடுக்குறதா. அது எழுதி கொடுத்து அவையிலெல்லாம் ஓகேன்ட்டு சொன்ன பிறகு தான். ஆனால் என்கிட்ட அப்படி இல்லை, என்கிட்ட ஃப்ரீயாக கேட்கலாம். ஆனால் நான் அண்டையிலேருந்து சொல்லி வரேன், நான் சொல்கிறதையும் அப்படியே அப்படியே போடுங்கண்டு. கொழும்புக்கெல்லாம் நான் வந்த நேரத்தில் தமிழ் ஊடகவியலாளரோட கதைக்கிறது நீங்கள் இபிடிபியை பற்றி என்ன எழுதுங்க, ஆனால் இபிடிபியிட்ட கருத்தையும் கேட்டு எழுதுங்க என்றால் சாயில ஒரு பக்கம் பயம் விளங்குது. சரி, அதை விடும். அப்போ ஆனந்தி சொல்லுவாண்ட தாங்கள் முதல் எழுதி கொடுக்குறது. அதில் ஒரு கேள்வி என்றால் பிரபாண்ட கேட்கப்படுகிறது, இந்த புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு போகிற மக்களுடைய வீடுகள் எல்லாத்தையும் உங்களுடைய ஆக்கள் அபகரிக்கணுமாமே என்று பிரபாகரன்ட்ட ஒரு கேள்வி. பிரபா அப்படியா, அது நான் என்னுடைய நிதித்துறை செயலாளர்கிட்ட கேட்க வேணும். நான் தலைவர் என்றால் நான் அதுக்கு பதில் சொல்ல வேணும். இல்லைங்க, நான் தலைவராக இருக்க இவர்கிட்ட கேட்டால் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் சொல்ல போகிறேன், அவர்கிட்ட கேட்கணும் இவர்கிட்ட கேட்க வேணும். நீங்கள்லாம் பதில் சொல்ல. ஓ, அது மாதிரி இன்றைக்கு இப்போ இபிடிபி மாத்திரம் ஒரு தமிழ் கட்சி இல்லை தானே, இன்றைக்கு மற்ற பல தமிழ் கட்சியிலும் இருக்குத்தானே. அந்த கட்சிகள்கிட்ட போய் நீங்கள் கிட்டடியில் சுமந்திரன் என்ற ஒரு கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். வேறு யார்கிட்ட கேட்ட நீங்கள்? ஸ்ரீதரன். அவையிட்டெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா இப்படி உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு மாற்றா? பல தடவை கேட்டிருக்கேன். எது பல தடவை கேட்கல. எனக்கு இல்லை, சுமந்திரன் இன்டர்வியூவில் நீங்கள் கேட்கல. கடைசியாக வந்து கேட்கவில்லை. ஆனால் இதற்கு முதல் சம்பந்தருக்கு அடுத்தபடியாக சம்பந்தர் இருக்கும்போது ஒரு தலைவரை தயாரிக்கவில்லை, தயார்படுத்தவில்லை. நீங்கள் 2 பேரும் இப்போது மோதிக்கணும். இப்போது அவர்கள் யாருமே தலைவர் இல்லை. தமிழரசு கட்சியினுடைய தலைவரை அது இயல்பாக ஒரு ஆள் வருவார். எது நான் ஒரு நேர்காணலில் ஒரு விடயத்தை நான் சுட்டி காட்டியிருந்தேன். வடக்கில் இருக்கின்ற கட்சிகளை பார்க்கும்போது கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு தலைமை சொல்வதை நடைமுறைப்படுத்துகின்ற கட்சி 2 கட்சியை பார்க்கலாம். ஒன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர் சொல்கின்ற விடயம், அடுத்தது டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சொல்கின்ற விடயம். கட்சியினுடைய கஜேந்திரகுமார்ட்ட கேட்டீங்களா? 2வது தலைவர் கேட்டிருக்கிறோம் பல. அவர் அதற்கான பதிலை நாங்கள் காலம் வரும்போது தீர்மானிப்போம். அது ஒரு பிரச்சனையே அல்ல எந்த கட்சிக்கும். இப்போ ஜிஆர் போய் பிரேமதாசா வரை இல்லையா, பிரேமதாசா செத்தோன்னா மற்றாக்கள் வரை இல்லையா? அது ஒரு பிரச்சனையே அல்ல. இது அறியாமல் கேட்கப்படுதா? அறியாமல் இல்லை. இப்போது அமைச்சர் உங்களை வந்து பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள். இந்த கட்சியினுடைய செயற்பாடு அமைச்சர் மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் இருக்கணும் தானே. இப்போ நான் இல்லையா என்றால் ஆஃபீஸுக்கு பொறுப்பாளர் இருப்பார், அவர் சந்திப்பேன். அதில் இப்போ அவர் யாருக்காக வருகிறார்கள்? தலைவர் என்று ஒரு நான் இல்லையன்ட்டு இன்னொரு ஆளை பார்க்கத்தானே வேணும். அப்போ என்னுடைய அடுத்த வேலை பார்ப்பிடும். அடுத்தவர் யார் என்பது அங்கே இருக்கணும் தானே. யாழ்ப்பாணம் ஆஃபீஸோடு தான் இருக்கிறார். கிளிநொச்சியில் நான் மக்கள் பணிக்கு போய்க்குள்ள ஒரு அரச விடுதி ஒன்று இருக்கு, அங்கே தங்குறது. ரோட்டுக்கு இங்கால ஒரு அரசு மரத்துக்கள் ஒரு இடிய பொருள் எல்லாம் வச்சு விற்கிறேன். அப்போ எனக்கு தெரிஞ்சாக்கள் அவையிட்ட போய் இடிய பொருள் வாங்க போனவன். அப்போ அவர்களுக்கு சொல்கிறேன், இங்கே அமைச்சர் இருக்கிறார், டக்ளஸ் தேவானந்தா இருக்கிறார், அவருக்கு தெரியும் அங்கேருந்து வந்தேன். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இருக்கிறார், 100கணக்கில் ஆக்கள் வரைக்கும் நல்ல வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறேன். அப்போ இவர்கள் கட்டி நான் அப்படியான்ட்டு, அப்போ நீங்கள் போன முறை யாருக்கு வாக்களிச்சேன்ட்டு? தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தான் வாக்களித்தேன். அப்போ நீங்கள் அமைச்சரை பற்றி இப்படி சொல்கிறீங்களே, ஏன் அவருக்கு இல்லையாட்டா? இல்லை IPK காலகட்டத்தில் அட்டகாசங்கள் அட்டூழியங்கள் எல்லாம் செய்தவர். அப்போ அவர்கிட்ட மண்டைக்கில் அப்படி ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. விளங்குதுதான் சொல்ல விளங்க. நான் IPK காலகட்டத்தில் இலங்கையில் இல்லை. 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90ஆம் ஆண்டு மே மாதம் தான் வந்தது. இங்கே சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருந்திருக்கலாம், வரதா பெருமாள் இருந்திருக்கலாம், இல்லை அவைகளோடு இருக்கிறார்கள் இருந்திருக்கலாம். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நேரடியாகவும் சம்பந்தம் இல்லை, மறைமுகமாகவும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் தார்மீக பொறுப்பெடுக்கிறேன் என்று நாங்களும் இந்த ஆயுத போராட்டத்தினுடைய ஆரம்ப போராளிகள் ஒருவன் என்ற வகையில் நான் ஒரு தார்மீக பொறுப்படுத்தி தான் இங்கே வந்திருக்கிறேன். ஒழிய நீங்கள் சொன்னது போல் இப்போதும் ஒரு பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டில் அவற்றில் ஒரு விடயம் இருக்கிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியில் அவற்றில் அந்த தோழர்களை பற்றி ஏதாவது பேசினாலோ கதைத்தாலோ சுட்டு போடுவார்கள். கேள்வியும் அதிகமாக கேட்க முடியாது, அதற்கும் சூடு விழுந்து விடும். அந்த காலகட்டத்தில் அப்படியான இதுகளை பரப்பி விட்டு இருக்குத்தானே. அதாவது கொலைகளுக்கு ஊடாக பிரச்சனையை தீர்க்கிறேன்றால் நாங்கள் ஒப்பி வச்சுன்னு வர பிரச்சனைகளை தீர்த்திருக்கலாம். எனக்கு அதுகளில் நம்பிக்கை இல்லை. நானே ஒரு மாற்று வேலை திட்டத்துக்கு வந்து நான் மாற்றிக்கொள்க இந்த ஆயுத போராட்டத்துக்கு கூட பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. அது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடு நாங்கள் அதை முற்றுப்புள்ளி வைக்கணும்ன்றான் அண்டையிலேருந்து சொல்லி கொண்டு வந்தேன். அப்போ எனக்கு அதில் நம்பிக்கை உள்ளவன் என்றால், அப்படி சொல்கிறது வெக்கம், அப்படி நம்பிக்கை உள்ளவன் என்றால் இன்றைக்கு TNA என்று அன்றைக்கு இருந்திருக்க முடியாது. நான் இருந்த பலத்துக்கு
அதில் என்னை பற்றி இப்படி பெரிய கொம்பு இருக்குது, இப்படி பெரிய பல்லுகள் எல்லாம் இப்படியான ஆரண்டு சொன்னதுக்கு நான் எவ்வளோ செய்திருக்கலாம். எத்தனை பேரை பாதுகாத்து விட்டுருக்கிறேன், எத்தனையோ புலி உறுப்பினர்களை. இப்போ நான் கொலையில் அந்த அந்த சதிலீலாண்டு சத்தியலீலா பேர் நான் சதிலீலான்றது விளங்குதுதான். அப்போ அவள் இங்கே எங்களோட ஆஃபீஸில் நான் வெயில செய்தது அவள் கூடத்தான் எனக்கு அனுப்புறதுக்கு வலிக்கிட்ட இங்கே யாழ்ப்பாணத்தில். அப்போ எங்கள் ஆக்களுக்கு சந்தேகம் வந்து அவள் கிட்ட விட இல்லை, தள்ளி வச்சாலும் நான் பேசுவேன். ஏண்டா ஒரு 2 குழந்தைய தாய் தொண்டர் ஆசிரியர் இருந்தவர் என்னோட உதவியில் இருக்கிறார். அப்போ நான் இது பண்ணுவேன்றதுக்காண்டி எனக்கு கிட்ட வர விடாமல் தள்ளி வச்சுருந்தது. அப்போ எனக்கு ஃபோனில் இப்படி தன கஷ்டம் வேண்டாம். அப்புறம் நான் டப்புண்டு கொழும்பு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு மினிஸ்ட்ரியை கூப்பிட்டு கொஞ்சம் காசை கொடுத்து ஒரு 2-3 நிமிஷம் இருக்காது. சரி காசை வச்சுக்கொள் புறா கதையண்டு அனுப்பியாச்சு. அவள் என்ன பார்த்தா இலவா என்ன பார்த்து அடையலாம் பண்ணிட்டு தான் 2வது கிழமை தற்கொலை குண்டுதாரி அங்கே கூட்டி கொண்டு வந்தது. விளங்குது தான். சரி, அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றால் என்னுடைய வாழ்க்கை முறை மக்கள் நிலையம் சார்ந்து மக்களுக்காண்டி தான் 2 பேரை இருக்குது. விளங்கு ஆனபடியினால் எனக்கு மக்கள் வர இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் நான் 10-15 எல்லாம் போயில்லை. எனக்கு 3லேருந்து 5 இருந்தால் போதும். வடக்கு கிழக்கில் 3லேருந்து 5 ஆசனங்கள் இருந்தால் என்னால் தெரியும் அது எப்படி எங்கே தொண்டையை பிடிக்க வேணும், எங்கே காதை பிடிக்கணும், எங்கே மூக்கை பிடிக்க வேணும்ன்றே எனக்கு தெரியும். எனக்கு அனுபவம் இருக்குத்தானே. இல்லைங்க இனி வருங்காலத்தில் நான் ஒரு அமைச்சரவையில் இருக்கிறது நான் ஒரு சீனியர் மெம்பர் நம்பர் 1 இல்லை நம்பர் 2 இருப்பேன். என்ன சொல்ல திருப்பி வரேன்டால் அப்போ இந்த அறியாமையில் கேட்குறேன்டால் நித்திரோல்றோன்னு எழுப்பலாம், நான் அதுக்கு தேவை. ஆனால் நித்திரோல்றோன மாரி நடிக்கிறவன் இருக்கிறான் தானே, அவனை எழுப்ப முடியாது. எழுப்புறேன்டா சுடுதண்ணி. சரி, அடுத்த கட்ட அரசியல் நகர்வு இனி எப்படி இருக்க போகிறது? எவ்வாறான உங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள்? அடுத்த என்ன தேர்தல் வந்தாலும் நாங்கள் என்ன தேர்தலுக்கு கூட தானே தீர்க்கலாம். அந்த தேர்தல் என்ற வழிமுறையைத்தான் நாங்கள் மக்களினுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வந்து விட்டதாக நீங்கள் உணரவில்லையா? குறிப்பாக நீங்கள் இருந்த பல காலங்களிலே இங்கே தமிழ் தேசிய பரப்பு என்று சொல்லப்படுகின்ற பரப்பில் இருப்பவர்களும் சரி, வடகிழக்கில் இருக்கின்ற பலரினுடைய செயற்பாடுகளிலும் சரி, மக்கள் நலன் சார்ந்து அதிகமாக அமைச்சராக இருந்து பல காலங்களில் செயற்பட்டு மக்களுக்கான பணிகளை செய்தவர் நீங்கள் தான். மக்களோடு இணைந்து அந்த 3 ஆனாக்களில் 2 ஆனாக்களை அதிகமாக செய்தவர் நீங்கள் தான். 3வது ஆனா 3 செய்து தானே சந்திரிகா காலகட்டத்தில் குழந்தது நடைமுறைக்கு வர இல்லை தொடர்ந்து நடைமுறைக்கு வர. அதுக்கு காரணம் இது பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு 7ஆம் தேதி 12ஆம் மாதம் 2012 யாருக்கு எழுதினது இந்த ஜனாதிபதி மஹிந்தவுக்கு அனுப்பினது. அதில் அவியல் வந்து இந்த 13 இல்லாமல் பண்ண மேலும் பலவீனப்படுத்துறது அந்த முயற்சி ஒன்று எடுத்தது. அப்போ நாங்கள் அங்கே 1வது கையெழுத்து டாக்டர் சிவானந்தர், 2வது ஆர்வம் தொண்டமான், 3வது ரவு ஹக்கிமண்டு 50 பேர்ட்ட கையெழுத்து இருக்கிறது நாங்கள் எடுத்து நாங்கள் அவைகளுக்கு என்ன சொன்னது, நீங்கள் அதை நாடாளுமன்றத்தை கொண்டால் நாங்கள் 3-2 தர மாட்டோம் விளங்க. அது சைலண்டாக போயிட்டுது. அப்போ பத்திரிகையாளர் கேட்டு தங்களுக்கு இதை தர சொல்லி நான் அதை கொடுக்க விரும்பலேன். எனக்கு பலகாரம் தான் தேவையொழிய சிலுப்பாக இல்லை விளங்குத. இதை கொடுத்தா என்ன நடக்கும், அப்புறம் அவையில மங்கால தோண்டி வேணும். அதான் சொன்னேன், எங்கே தொண்டையை பிடிக்கணும், எங்கே காதை பிடிக்கணும், எங்கே மூக்கை பிடிக்க வேணும், வாயை பிடிக்க வேணும்னு எனக்கு தெரியும் தானே என்னுடைய அனுபவத்தில். அப்படி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா நான் நிச்சயம் அல்ல என்னுடைய கேள்வி முடிக்க. அப்போ 3 ஆனாக்களும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு செய்திருக்கிறீங்க. சரி, எங்களோட அரசியல் பலத்தை பொறுத்து இருக்கிறது. அந்த அபிவிருத்தி என்ற விடயம், மக்கள் நலன் சார்ந்த விடயம் பலது செய்திருக்கிறீர்கள். அவ்வளவு அதிகமான காலகட்டங்கள் மக்களுக்கு செய்தவர் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வேறு ஒருவரும் அவ்வாறான செய்யவில்லை. அப்படி இருந்தும் கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் உங்களை தெரிவு செய்யவில்லை. இல்லாவிட்டால் அது தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு அலை, அது ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு மாத்திரமில்லை, இணைய பல கட்சிகளுக்கும் அதுக்கு பின்னடைவு இருக்கிற என்ற கருத்தை வைத்துக்கொள்வோம். இதில் இருந்து மக்களினுடைய சிந்தனை ஏதோ ஒரு வகையை நோக்கி மாறுகிறது. அந்த மாற்றத்தை நோக்கி இழுத்து நாங்கள் மீண்டும் எங்களுடைய சிந்தனைகளோடு மக்களை பயணிக்க வைக்க வேண்டும் என்றால் டக்ளஸ் இந்த ஆட்சி வந்து 1.5 வருஷத்துக்கு மேலே இப்போ எல்லோரும் முணுக்க புறுக்க வலிக்கிட்டு இருக்கணும். இது பண்டைக்கு அங்கே போன இடத்துல அங்கே என்ன வடமராட்சி கிழக்குக்கு போன இடத்துல காணாமல் போனவர்களே அங்கே எல்லாரும் என்ன சொல்லினோம், நீங்கள் இருந்திருந்தால் தங்களுக்கு இப்படி நடந்திருக்காது என்ற சொல்லினோம். அப்படி கன்னடங்களில் கன பேர் கதைக்கணும். பண்டைக்கு ஒரு கருத்தொழிற்சங்க
ஒரு ஆள் எல்லாம் இப்போ கணக்கு சொல்லியிருந்தேன். இப்போ அவையில் உணரினோம், அது வேறு. இப்போ நான் என்ன பார்க்குறேன் என்றால் இந்த அனுரா அலையில் அள்ளுப்பட்டு போனது இருக்குத்தானே. சரி, இப்போ இங்கே எடுத்துக்கொள்வோமே, வடக்கில் இருக்கக்கூடிய 6 பேர் இவியல் கடந்த காலத்தில் என்ன மக்கள் பணி செய்தவ ஒன்றை சொல்லட்டும். ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அலையில் அள்ளுப்பட்டு வந்துட்டினோம். சரி, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச கூட இந்த 1.5 வருஷத்துக்கு மக்களுக்காண்டி பயன்படுத்த இல்லை. அதில் ஒரு ஆள் வந்து இரவு இது போடுவாராம், போஸ்ட் போடுவாராம், இது முகநூலில் போடுவாராம். அப்புறம் காலையில் பார்த்தா எடுத்துருவாராம். இந்த இரவு நல்ல நிறைய தண்ணியில் போஸ்ட் போடுறது. அப்புறம் காலையில் எடுத்து பார்த்து என்ன பிழைச்சி போச்சுன்னுட்டு டப்பண்டு எடுத்துறேன்ட்டு மக்கள் சொல்லினோம். சந்திரி 2 உதாரணத்தை சொல்லி போட்டு முடிக்கிறேன். சந்திரி ஆட்சி காலத்தில் சந்திரிகா எனக்கு ஒரு 6 மணி போல் எடுத்து சொன்னால், டக்ளஸ் நான் ஒன்று சொல்ல போகிறேன், ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல், எல்லாம் கட்டுப்பாட்டில், நான் என்ன மேடம் சொல்லுங்கன்ட்டேன். அது நான் குடிக்கிற சாராயத்துக்களை நஞ்சு கலக்கிறதுக்காண்டி பிரபாரன் பொட்டன்கிட்ட சொல்லி பொட்டன் ஒரு ஆளை கொழும்புக்கு அனுப்பினது கைமயமாக பிடிச்சிட்டா, டோன்ட் வரி, எவ்ரிதிங் அண்டர் கண்ட்ரோல்ண்டா. மேடம் உங்களுக்கு யாரோ கயிறு கொடுத்துருக்குறாங்க, வேலுப்பிள்ளையிடப்படி பிரபாகரனுக்கு தெரியும் டக்ளஸ் தேவானந்தா குடிக்கிறதோ இல்லையோன்ட்டு. அப்படி இருக்க அப்படி நடந்திருக்காது என்று சொல்லி சொன்னது. அது ஒரு சம்பவம். அப்புறம் இருக்க நாங்கள் சீனாவுக்கு போனது கர்ஜேஸ்வரிய ஸ்பீக்கராக இருக்கேக்கல. அப்போ அதில் அனுரா, நான், சம்பந்தன் எல்லாரும் போனது. சீனாவுக்கான இலங்கை தூதர் வீட்டில் விருந்துக்கு போனோம். சீனாவில் நீ கேட்கல. அப்போ இது இதில் பிஸ்கி பிரெண்டி அதெல்லாம் கொடுப்பேன். இப்போ எல்லோரும் ஒரு கிளாஸோடு இருக்கினேன். சம்பந்தனும் எனக்கு 10 கிளாஸோடு வந்து கொண்டு இப்படி வச்சுக்கொண்டு நான் போது டக்ளஸ் இது சரி வருமான்ட்டேன். எனக்கு என்னத்தை கேட்குறேன்னு எனக்கு விளங்கினாலும் நான் பேடிக்கு இதையா கேட்குறீங்களா, அது ஒரு பக்கம் இருக்க இதை கையில் வச்சுருக்கு. நான் இன்னும் என்ன தீர்வை பெட்டி கேட்டேன். நான் சொன்னேன், அண்ணன் வரும் ஆனால் வராதுன்ட்டேன். கொஞ்சம் அடிச்சுட்டேன்னா மண்டுன்னு இருப்பேன். அப்போ அதுக்கிடையில் கரிஜேஸ்வரியா சொன்னேன், டக்ளஸ் வந்து வைரோண்டி நீங்களும் ஒரு கிளாஸ் எடுங்கன்ட்டு. அப்போ நான் சொன்னேன், ஸ்பீக்கர், நான் ஒரு மக்களுடைய ஒரு பிரச்சனைக்காண்டித்தான் நான் இதில் இருக்கிறேன். 2 வகையான பிரச்சனை. ஒன்று பயங்கரவாத வன்முறைக்கு தீர்வான மற்ற தமிழ் மக்கள் மேலே இருக்கக்கூடிய வன்முறைக்கும் தீர்வான வேணும், மற்றது அரசியல் தீர்வும் அந்த தீர்வும் காண வேணும். அதுக்கு பிறகு நான் குடிக்கிறத பற்றி யோசிக்கலாம். இப்போ நாங்கள் வன்முறைக்கு தீர்வு வேண்டாச்சு. அது 2009 வன்முறைக்கு இப்போ வந்த வன்முறையாண்டு இல்லைத்தானே, புலி வன்முறையோ சிங்க வன்முறையோ இப்போ இல்லைத்தானே, விளங்கு 2ம் இல்லை. அப்போ இனி அரசியல் பிரச்சனை தீர்ந்த பிறகு தான் நான் குடிக்கிறத பற்றி யோசிப்பேன்ட்டு சொன்னேன். பனுரா சொன்னான், அப்போ நீங்கள் வாழ்க்கையில் குடித்த மாதிரி தான் அந்த திருவராது குடிக்க தீர்வு வரப்போகிறேன், இல்லை குடிக்காமல் போகிறேன் இல்லை சொல்கிறேன். அர்ஜுனாவினுடைய அரசியல் பற்றி, ஒரு மூத்த அரசியல், அதை பற்றி நான் கதைக்க விரும்ப இல்லை. பரிச்சுனாவே ஒருக்கா சொன்னார், தங்களோட தலைவரையை எதிர்த்தவர் என்றால் அவர் எப்படி டக்ளஸும் ஆனந்தா தங்களோட தலைவரையை எதிர்த்து நின்றவர் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட தலைவராக இருக்க முடியுமான்னு அர்ச்சனா சொன்னவர். நான் அதை பற்றி கருத்து சொல்ல விரும்ப இல்லை. சிலவில் அர்ச்சனா எதுக்கு பாய சொன்னால் நான் அதுக்கு பாய சொல்லுவேன். தெருவில் போய்க்க திரும்ப நாயல் உழைக்கும், எல்லாத்துக்கும் கல் விட்டு நம்ம தேசிய தலைவர் அப்பாப்புல அமுதலிங்கம் இப்போ சொன்னால் நான் சின்னல கேட்டிருக்கிறேன். தெருவில் போய்க்க திரும்ப நாயல் உழைக்கும், எல்லாத்துக்கும் கல் விட்டு அடிக்க முடியாதானேன்ட்டு. சரி, இதோடு நாங்கள் இன்றைய சொல்லாயுத நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய சொல்லாயுத நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்திருந்தார் பல துறை சார்ந்த முன்னாள் அமைச்சர், பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்திலே பயணித்தவர், ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் திரு கே டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அது அழைப்பை ஏற்று தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலுக்கு வருகை தந்தமைக்கு மனமார்ந்த நன்றி. உங்களோட அழைப்புக்கு நன்றி. கடந்த காலத்திலேயும் பல அழைப்புகளை நீங்கள் விடுத்திருந்த நீங்கள், உங்களுக்கு கூட நம்முடைய நண்பர்களும் விடுத்திருந்தவன், அந்த சூழலில் நான் அதை விரும்பி இருக்க இல்லை. ரெண்டாலும் இப்போ நீங்கள் ஒரு தனியாக நீங்கள் வந்தபடியினால் உங்களை ஊக்குவிக்க வேணுமென்றதுக்காக நான் வந்திருக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருப்போம். மீண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி. நான் நினைக்கலாம் வட்டி கட்டியெல்லாம் கொத்த மாட்டியெல்லாம் நினைக்கிறேன், அப்படியே போடுவேன். மீண்டும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் ஒரு பிரதிநிதியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்போம். வணக்கம். இது சொல்லாயுதம், வார்த்தையே ஆயுதம்.